யோவான் எழுதிய நற்செய்தி 15:3 நாம் வாசிக்கிறோம். நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்கின்றார். ரோமையரிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக என்று சொல்கின்றார். எப்படி அந்த மாற்றம் வரும்? ஒரு வார்த்தையை தியானிப்பதால். திருப்பாடல் 119 இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எப்படி? உம் வசனத்தை கடைபிடிப்பதால் என்று வருகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசித்து, வாசித்து, தியானித்து, தியானித்து, நீங்கள் அத வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் ஒரு புது மாற்றத்தை அடைவீர்கள். ஒரு புது படைப்பாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அப்பொழுது நிறைவானவரான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளலாம். அவர் வந்து புதுப்பிக்கப்பட்ட உங்கள் உள்ளத்திலே அவர் குடிகொள்வார். நிறைவானவரான இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிவிட்டால், உங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லும் எல்லா பாவ இச்சைகளும், நாட்டங்களும் உங்களை விட்டு ஓடிப்போகும். மறைந்தே போய்விடும் பிரியமானவர்களே. ஆகவே